श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम्। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। ஸ்ரீமத் ராமாயண விசாரம் என்று பார்த்தோமானால் ஆரண்ய காண்டம் இன்றைக்கு நாம் பார்க்க வேணும். இதில் பொதுவாக விசாரம் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறைவு, அதிகமா இல்லை. ஆனாலும் சில சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கும். அதுல முக்கியமாக ஜட்டாயு மோட்ச கருணை என்பதாக விஷயம் வச்சிருக்கோம். ஜட்டாயு மோட்சம் அப்படின்னு ஒண்ணு ஆரண்ய காண்டத்துல இருக்கேன். இதுல ரெண்டு விதமான சந்தேகம். ஒன்னு, ஜட்டாயுக்கு பெருமாள் எப்படி மோட்சம் கொடுத்தார்? ஏன்னா அவர் மனுஷ பாவத்துல இருக்கார். மனுஷ பாவத்துல இருக்கிறவர் ஈஸ்வர பாவத்துல நின்றுட்டு மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மோட்சம் எப்படி கொடுக்க முடியும்னு ஒரு சந்தேகம். இரண்டாவது சந்தேகம், ஜட்டாயுக்கு தான் மோட்சம் எப்படி வரும்? அவர் என்ன பண்ணார் மோட்சம் கிடைக்கும்படியாக? சாஸ்திரங்களிலே பார்த்தோமானால் கர்ம ஞான பக்தி யோகங்கள் பண்ணா மோட்சம் வரும் இருக்கு. இன்னொரு விதமா பார்த்தோமானால் சரணாகதி பண்ணால் மோட்சம் வரும் இருக்கு. ஜட்டாயு கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பண்ணல, சரணாகதியும் பண்ணல. அப்படி இருந்துச்சு அவருக்கு மோட்சம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பிரதானமா பார்க்க போறோம். இதோடு கூட சம்பந்தப்பட்டது சபரி மோட்சம் அப்படின்னும், அதுவும் ஆரண்ய காண்டத்துல இருக்கு. சபரி என்ன பண்ணார், என்ன உபாய அனுஷ்டானம் பண்ணார், அவருக்கு மோட்சம் அப்படின்னு அந்த விஷயத்தையும் பார்க்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி அடிப்படையா ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். ஆரண்ய காண்டத்திலேயே பொதுவாக மோட்சண காண்டம் இல்லாட்டா மோட்ச காண்டம் பேர் வச்சிருக்கலாம் தோன்றது. காட்டுல நடந்த வைபவமானபடினால ஆரண்ய காண்டம் பேர் வச்சிருக்கா. ஆனால் இதுல சாப விமோச்சனங்கள் நிறைய நடந்திருக்கு. முதல்ல ஆரம்பத்துல விராதன் அப்படிங்கிற அசுரனுக்கு சாப விமோச்சனம் பண்ணார் பெருமாள் அப்படின்னு வரும். கடைசியில கபந்தனுக்கு சாப விமோச்சனம் பண்ணார் அப்படின்னு வரும். நடுவுலதான் இந்த ஜட்டாயு மோட்சம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் சபரிக்கு மோட்சம். இவாளுக்கும் மோட்சனம் தான், சம்சாரத்திலேருந்து மோட்சம். அவளுக்கெல்லாம் சாபத்திலேருந்து மோட்சம். இவா ரெண்டு பேருக்கும் சம்சாரத்திலேருந்து மோட்சம். இப்படி எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறதாவே இருக்கா. அதனால பேசாம மோட்ச காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாமோ என்னமோ இதற்கு. எப்படி ஆனால் விராதனுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறார், கவந்தனுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறாரோ அப்ப பெருமாள் சாதாரண மனுஷ பாவனையில இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈஸ்வர பாவனையில இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் வாங்கி வச்ச சாபங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அதனால அதிலிருந்து அந்த விராத ஹரிண சார்தூலான்னு சொல்லப்பட்ட விராத வதத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீமத் ராமாயணத்துல விராத வதம் அப்படிங்கிறது மிக பெரிய விஷயமா இருக்கு. அதாவது சுருக்கமா தான் சொல்ற, ஆனா விஷயம் பெருசு. ஏன்னா விராதனை கொன்றார் அப்படின்னும் போது இது பெரிய செய்தியாக பரவித்து. விராதனை யாராலும் சட்டுன்னு கொல்ல முடியாதான், மகாபலிஷ்டனா இருக்கிறவன். அதனால அது மாத்திரம் இல்லாமல் சில வரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறவன். அதனால அவனை யாருமே கொல்ல முடியாது.
அந்த வனத்துக்கே விராத வனம் அப்படின்னா பேர் வச்சிருக்கான் அவன். அவனை மீறி யாரும் உள்ள வர முடியாது, அந்த காட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது, அப்படி எல்லாம் இருக்கு. அப்போ நாகம் விராதா அப்படிலாம் பின்னாடி நான் என்ன விராதன் நினைச்சியா அப்படின்னு சொல்ற. விராத வத பண்டிதாய நமகன்னு வரும் ராமாயண அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்துல. விராதனை வதம் பண்றதுக்கு ஒரு தனி பாண்டித்யம் வேணும். அந்த பாண்டித்யம் பெருமாளுக்கு இருந்தது அப்படின்னு வரும். அதனால முதல்ல அந்த விஷயத்தை சுருக்கமா பார்க்கலாம். தண்டகாரண்யத்துல பிரவேசம் பண்ண உடனே மகர்ஷிகளை பார்க்கணும் தான் பெருமாள் போறார். அசுரர்கள்ல முதல்ல வரவன் விராதன் தான். அவன் இவர்களை பார்த்த உடனே நீங்களாம் யாருன்னு கேட்கணுமோ இல்லையோ, அவன் நீங்களாம் ஏன் இப்படி வேஷம் போட்டுன்னு வந்திருக்கோங்க கேட்கிறான். ஏன்னா தாபச வேஷம் போட்டுன்னு இருக்கோங்க, அப்படின்னா தபஸ் தானே பண்ணணும். ஆனால் ராமனும் சீதா பிராட்டியும் கை கோர்த்து கொண்டு ஜாக்கிரதையாக ஆனந்தமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தாபச வேஷம்தான் நீங்க போட்டுன்னு இருக்கோங்க, நீங்கெல்லாம் தபஸ்விகள் இல்லை. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, இயம் நாரி வராரோகா மம பாரியா பவிஷ்யதி அப்படின்னு இந்த சீதா பிராட்டியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்லாம் சொல்றான். பெருமாளையும் லக்ஷ்மண பெருமாளையும் ரெண்டு பக்கம் ரெண்டு தோல்ல போட்டு அவன் வேகமா காட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படிலாம் வரும். மகாபலிஷ்டனானபடினால அவனுடைய கையில ஒரு சூல ஆயுதம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆயுதத்திலேயே யானை தலை குதிரை தலை எல்லாத்தையும் நட்டு வச்சிருக்கான். அவ்வளவு பெரிய ஆயுதம், யானை தலையை நட்டு வைக்கிற மாதிரி பெரிய ஆயுதம் ஒண்ணு. அதான் அனாயாசமா கையில ஏந்தின்னு வரான். அப்படிலாம் வரும். சரி, இவன் அப்படி வேகமா போறதை பார்த்த உடனே ராமனும் லக்ஷ்மணனும் ரெண்டு பக்கமாக ரெண்டு பேருமாக இவனுடைய கையை எல்லாம் வெட்டினார்கள். அப்புறம் எத்தனையோ பான பிரயோகங்கள்லாம் பண்ணா. அப்பதான் விராதன் சொல்றான், தபசா புருஷ வியாக்ர ராட்சசோயம் ந சக்கியதே சஸ்திரேன யுதி நிர்ஜேதும் ராட்சசம் நிகனாவகே. பெருமாள் சொல்ற, விராதனே சொல்றான், நான் எந்த ஆயுதத்தினாலும் இவனை அடிக்க முடியாது, என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்றான். பெருமாள் சொல்ற லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா இவனை ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாளுடைய அஸ்திரங்கள் கூட வீணா போன இடம் தான் இவன் கிட்டதானா. அழகா வரும். பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ற விராதன் கிட்ட, ஆனா எல்லாம் அவன் உடம்புல பட்டு திருப்பி கீழே விழுது. 7 மரங்களை தாண்டி பிளந்து கொண்டு போகக்கூடிய அஸ்திரம் பெருமாளுடைய அஸ்திரங்கள் எல்லாம். வாலியினுடைய மார்புக்குள்ளே நுழைந்த அஸ்திரம், பிரவேசம் பண்ண அஸ்திரம். ஆனால் விராதனுடைய மார்புல பட்டு கீழே தான் விடும் அஸ்திரம். அப்பதான் பெருமாளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கீழே விழுறதுன்னு பாக்குற. இவன் ஏதோ வரம் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியுது. அப்ப விராதனும் சிரிச்சுட்டே சொல்ற, உங்க அஸ்திரங்கள் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண பெருமாள் அவனுடைய கையை ரெண்டி வெட்டிட்டான். உசுரதான் போக வைக்க முடியாது. அதனால லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் விராதனுடைய கையை வெட்டினார்கள். அப்ப விராதன் சொல்றான், கௌசல்யா சுப்ரஜாதா ராமஸ்துவம் விதிதோ மயா வைதேகி ச மகாபாகா லக்ஷ்மணஸ்ச மகாயசாஹ. ஓ, நீங்க தான் அந்த ராமன்கிறதா அப்படின்னா. கையை வெட்டினோடனே ஞானம் வந்துருக்கு அவனுக்கு. எப்படி கேட்கிற அப்படின்னு கேட்டா, சொன்னாலே எனக்கு ராமன் மூலமாக உனக்கு சாப விமோச்சனம் என்று சொன்னாலே, சாபம் வரும்படியா நான் முன்னாடி நடந்துட்டேன். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீதான் ராமன், இவர் லக்ஷ்மணன், இவர் சீதா பிராட்டி, சரிதானே? சரிதானேன்னு விராதன் கேட்கிறான். என்ன ஆச்சுன்னு கேட்டா, தும்புரூர் நாம கந்தர்வா சப்தோ வைஸ்ரவணேனக. தும்புருன்னு கந்தர்வனா இருந்தேன். அங்கே குபேர மகாராஜா ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். எப்போ ராமன் வருவாரோ, யதா தாசரதி ராமஹா துவாம் வதிஷ்யதி சம்யுகே தவ பிரசாதாத் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால நான் அன்னிலிருந்து நானும் ராமன் இன்னைக்கு வருவாருன்னா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இருக்கிற சரீரத்தை சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன். ஆனா கூட சாப விமோசனம் வரணும் இல்லையோ, அதுக்காக காத்துட்டு இருக்கேன் நான். தவ பிரசாதான் முக்தோகம் அபிஷாபாத் சுதாருநாத். இந்த கோரமான சாபத்திலேருந்து எனக்கு விமோச்சனம் வரணும்னா உம்மாலதான் வர முடியும், வேற யாராலையும் வர முடியாது.
அதனாலே நீங்கள் அவட்டே சாபிமாம் ராம பிரக்ஷிப்பிய குஷலி விரஜாம், ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ள என்ன புதைச்சிருங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும், இன்னும் பண்ண வேண்டாம், ஆயுதங்கள்னால என்னை அடிக்க முடியாது, கொல்ல முடியாது, இதுதான் எனக்கு வழி அப்படின்னு விராதனே எடுத்து சொல்லிட்டான். உடனே சரின்னு சொல்லிட்டு பெருமாள் லக்ஷ்மண பெருமாள்கிட்ட சொன்னார், இந்த விராதனுக்காக ஒரு பெருசா ஒரு குழி தோண்டு அப்படின்னார். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா 10 யானை உடம்பு மாதிரி உடம்புல இருக்காங்க. லக்ஷ்மண பெருமாள் ஒருத்தராகவே அந்த விராதனுக்காக ஆச்சரியமாக குழி தோண்டு நிற்க, இவர்கள்லாம் குழியில அவனை போட்டு புதைச்சுதான் அவனுக்கு சாப விமோச்சனம் ஆச்சு. ஸ்வயம் விராதேன ஹி மிருத்யுமாத்மனஹ பிரசாத்ய ராமேண வதார்த்தமீப்சிதஹ நிவேதிதः கானனசாரிணா ஸ்வயம் நமேவதஸ்திரகிருதோ பவேதிதி. ஒரு நல்ல காலம் வந்துருத்து, விராதன் சொல்றான், எனக்கு சாப விமோசனம் வரப்போகுது, என்ன சஸ்திரத்தினாலே ஆயுதங்கள்னாலே என்ன வதம் எல்லாம் பண்ண முடியாது, ஆகையினாலே என்னை தயவு பண்ணி கொஞ்சம் கொல்லுங்களேங்கிறான். அதான் வால்மீகி வேடிக்கையா சொல்ற. இதுல பல விஷயம் இங்க வேடிக்கையா சொல்ற. விராதன் என்ன பண்றான், இவா 2 பேரும் தோல்ல போட்டுன்னு வேகமா ஓடுறான். அப்ப லக்ஷ்மண பெருமாள் சொல்ற, அண்ணா அண்ணா இவங்க காட்டுக்குள்ள வேகமா ஓடுறானே அப்படின்னா, பெருமாள் சொன்ன ஓடட்டுமே, நம்ம போக வேண்டிய வழிதானே போறான், நமக்கும் நட மிச்சமாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் சீதாதேவி இங்க இருந்து கத்தினார். அதுக்கப்புறம் தான் அடடா இது அனர்த்தமாச்சு, சீதாதேவி விட்டு போறோமே அப்படின்னு விட்டுதான் அதுக்கப்புறம் அவனுடைய கையை வெட்டினார்கள் வரும். அந்த மாதிரி ஸ்வயம் விராதேன ஹி மிருத்யுமாத்மனஹம், தயவு பண்ணி என்ன குழியில போட்டு தள்ளுங்களேன்னு யாராவது சொல்லுவாளா? ஆனா விராதன் தான் சொல்றேன் அத. ஏன்னா பெருமாள் கிட்டே இருந்து மிருத்யு வந்தால் அது நல்லது அப்படின்னு தெரியும் அவருக்கு. யார் கையால மரணம் வரணும்? பெருமாள் கையால மரணம் வரணும். அதனால என்ன தயவு பண்ணி கொன்னு, இல்ல என்ன தயவு பண்ணி இந்த குழியில போட்டு மூடுங்கோ அப்படின்னு விராதன் சொல்றாருன்னா பாருங்க. நிவேதித கானனசாரிணா ஸ்வயம் நமேவத சஸ்திரகிருதோ பவேதிதி. அதனால உங்களுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு சாபத்திலிருந்து விமோசனம் வரணும் அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி எனக்கு இந்த குழியில போட்டு மூடுங்கோ இப்படி எல்லாம் சொன்னவன் விராதன் அப்படிங்கிறபடினால இப்போ பெருமாளுடைய பிரபாவங்கிறது தெரிய ஆரம்பிக்கிறது. அயோத்தியா காண்டத்துல பார்த்தான்னா சாதாரணமாக இருக்க, ஏதோ சாதாரணமா காட்டுக்கு போற மாதிரி போயின்னு இருக்க. அப்பா சொன்னார் நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், இங்க பார்த்தானா எனக்கு சாப விமோசனம் பண்ணுங்கோ இந்த மாதிரி பண்ணுங்கோன்னு சொல்ல லக்ஷ்மணனை கூட்டு இதுக்காக பள்ளம் தோண்ட சொன்னார் இல்லையா, அது அவ்வளவு சுலபமே இல்லை, லக்ஷ்மண பெருமாளால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. இப்படியாக விராதனுக்கு ஒரு சாப விமோசனம் பண்ணார். விராதன் ஸ்தோத்திரம் பண்ணான்னு கம்பராமாயணத்துல இருக்கு. அதே மாதிரிதான் கபந்தன் அப்படிங்கிறவனுக்கும், இது ஆரண்ய காண்டத்துல கடைசியில கபந்தனுடைய கதை வரும். அவனுக்கு தலை கிடையாது, தலை உள்ளுக்குள்ள இருக்கு, வயத்துக்குள்ள தலை இருக்கு. விராதன் தன்னுடைய சாபத்தை சொல்றான், தும்புரு நாம கந்தர்வா சப்தோ வைஸ்ரவனேகன்னு, நான் தும்புருங்கிற பெயர்ல இருந்தேன், ஒரு கந்தர்வனா இருந்தேன், சாபத்தினால் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விராதனே சொல்றான். அந்த மாதிரிதான் தன்னுடைய சாபத்தை சொல்லிண்டே வந்தவன் தான் இந்த கபந்தன் அப்படிங்கிறவன். எல்லாம் சீதா பிராட்டியை தேடிட்டு போறா பெருமாளும் இளைய பெருமாளுமாக. அப்பதான் கபந்தன் கைக்குள்ள மாட்டிக்கிறான். பெருசா கை இருக்கு அவனுக்கு. அந்த கையை நீட்டி எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ள போட்டுருவான். அவனுக்கு முகமெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடுது, வெளியில எதுவுமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அவனும் இதே விஷயத்தை தான் சொல்றான். கௌஞ்சாரண்யம் பெயர் மதங்க ஆசிரமத்துக்கிட்ட அந்த இடத்துல இந்த கபந்த விற்த்தாந்தம் நடக்கிறது. ஸ்தூல சிரஸ் அப்படின்னு ஒரு மகரிஷி, அவர் தான் சாபத்தை கொடுத்தார் இவனுக்கு. நீ இந்த மாதிரி எல்லாரையும் பயமுறுத்தின்னு இருந்தான், பயங்கரம் கோரமா ஒரு ரூபம் எடுத்து எல்லாரையும் பயமுறுத்தின்னு இருந்தான். அப்ப ஸ்தூல சீரஸ் என்ன பண்ண, உனக்கு அந்த ரூபமே அப்படியே நிலையா இருக்கட்டும் அப்படின்னுட்டார். அதனால அந்த கோரமான ரூபமே இருந்தது. அதுக்கப்புறம் தபஸ் பண்ணான். அவர் ஸ்தூல சீரஸ் அப்பயே சொன்னார், எப்ப ராமன் வராரோ அப்போ உனக்கு சாப விமோசனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். பிதாமகர் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணா அவர் தீர்காயுஷு அப்படின்னு கொடுத்துட்டார். உடனே இந்திரன் கிட்ட போய் சண்டை போட்டான்.
ஏன்னா தீர்காயுஷ் வந்துருத்தோ இல்லையோ, இனிமே என்ன யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. இந்திரன் வஜ்ராயுதத்தினால தலையை அடிக்க தலை அப்படியே வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மேல் பக்கமும் மூச்சு காத்து விட்டுன்னு இருக்கான், தலை மொத்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்புறம் போய் யாச்சனங்கள் எல்லாம் பண்ணி இந்திரன் கிட்ட கேட்டு ஏதோ சாபங்கள்லாம் கொடுக்குறீரே, நான் என்ன பண்ணுவேன், எப்படி சாப்பிடுவேன் எல்லாம் சொல்லி கடைசியில இந்திரன் தீர்க்கமான கையை கொடுத்தான். இந்த கைக்குள்ள யார் மாட்டிக்கிறாளோ அவளை அப்படியே போட்டு வாய்க்குள்ள போட்டுக்கும். கையில மாட்டிக்கிறத வாயில போட்டுக்கணும். வாயில போட்டுக்கிறதா வாயும் உள்ள வயத்துக்குள்ளதான் இருக்கு, அங்கே தூக்கி போட்டுக்கணும். இது அந்த மாதிரியாக கடைசியில இந்திரன் கிட்ட பிதாமகன பிரம்மா கிட்ட வரம் வாங்கி, இந்திரன் கிட்ட அடி வாங்கி, கடைசியில இப்படி ஒரு வரம் மாதிரி ஒண்ணு வாங்கி இந்த இடத்துல நிக்கிற அந்த கபந்தனும் கூட பெருமாள் கிட்ட சொல்ற, அவன்வாம் அவட்டேக்ஷித்வா அப்படின்னு. அவன் தானே எரிச்சார் அப்படின்னு வரும். அவட்டேக்ஷித்வா எனக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு அர்த்தம். எனக்கு சாப விமோசனம் வரணும்னா என்ன கொல்லணும், என்ன வதம் பண்ணணும், அதனால அது பண்ண வேணும் அப்படின்னு கபந்தனும் சொல்றான். அப்போ கபந்தருக்கும் சாப விமோசனம் பண்றார். கபந்தன் தான் அப்புறம் நேர போனா வானரங்கள் நிறைய பேர் இருக்கா. ஏன்னா காட்டுல விஜனமான காடு, ஜனங்களே கிடையாது. ஜனங்கள் இல்லாத காட்டுல சீதா பிராட்டியை தேடிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்காக கபந்தன் என்ன சொல்ற, கவலைப்பட வேண்டாம், பக்கத்துல ஜனங்கள் இருக்கிற இடம் இருக்கு, வானர ஜாதிகள்ல இருக்கா எல்லாருமே, அங்க போனா அவர்கள்லாம் சகாயம் பண்ணுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கார். இதே மாதிரி இன்னொரு கதை, சாபம் இல்லாது அயோமுகின்னு ஒருத்தி. அவர் வந்தால் அவள் லக்ஷ்மண பெருமாளை பார்த்துட்டு நான் இவர்தான் விவாகம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டா. அகந்தோ அயோமுகி நாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண பெருமாள் ஆலிங்கனம் வேற பண்ணிட்டு விட்டார். லக்ஷ்மண பெருமாள் உடனே கத்தி எடுத்து அவளுடைய காதியை முக்கி அறுத்துட்டார். சூப்பனக்கா மாதிரி டிலே நம்ம மெதுவா பண்ணோம்னா அதுல எத்தனையோ அனர்த்தங்கள்லாம் வந்துடும். அதனால பேச்சுக்கே இடம் இல்லாமல் காது மூக்கையெல்லாம் அறுத்து தள்ளிட்டார். பெருமாளுடைய அனுஜையெல்லாம் கூட எதிர்பார்க்கல. அப்பதான் இந்த கபந்தனுடைய கைக்குள்ளே மாட்டிண்டு அதுக்கப்புறம் கபந்தருக்கு சாப விமோசனம் பண்ண கபந்தன் நேரம் அக்னியிலிருந்து மேல திவ்யமான ரூபத்தை எடுத்துட்டு சுக்ரீவன் இருக்கிற இடம் போக வேண்டியது அப்படின்னு அவர்களுக்கு வழியும் காமித்து விட்டு கபந்தன் போனார் அப்படின்னு வரும். இதுவும் எதுக்காக சொல்றேன்னா, கபந்தருக்கு சாப விமோசனம் நடந்திருக்கு. அதுவும் எப்போ பெருமாள் சீதா பிராட்டியை பிரிந்து துக்கத்துல இருக்கும்போது கபந்தருக்கு சாப விமோசனம் பண்ணிருக்கார். அதே சமயத்துல ஜட்டாவுக்கு மோட்சமும் பண்றார். அப்போ பெருமாளே ரொம்ப துக்கத்துல இருக்காரு. அப்ப இவர் எப்படி இன்னொருத்தருக்கு மோட்சம் கொடுப்பார் அப்படின்னா, ஏன்னா அபகதபா ஆத்மா விஜரோ விமிருத்தியோர் விசோகா, தோஷம் எல்லாம் இல்லாதவன், புண்ணிய பாப கர்மம் இல்லாதவன், சோகம் இல்லாதவன், அவன் தான் மோட்சம் கொடுக்க முடியும். அவரே சோகத்தில் இருக்காருன்னா அவர் எப்படி மோட்சம் கொடுப்பார்? அதனால அந்த ரீதியில பெருமாள் சோகத்துல இருக்கார், சீதையா பிராட்டியை பிரிஞ்சு, ஆனா மோட்சம் கொடுக்கிறார். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டான்னா, அவருடைய சோகம்ங்கிறது வெறும் அபிநயமானபடினாலே வரும். உண்மையில சோகங்கள்லாம் கிடையாது, ஒரு அபிநயம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்க. அதனால அங்க யார் வராளோ அவளுக்கு கேட்கிறாளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்கலாங்கிற நிலையில இருக்கார். அதுதான் இந்த கபந்தனுடைய சரித்திரத்துல நமக்கு தெரியுது. அந்த மாதிரி 2 பேருக்கும் சாப விமோசனம் பண்ண சரித்திரத்தை வைத்து பார்த்தால் பெருமாள் சாதாரண மனுஷ பாவனையில இல்ல, ஈஸ்வர பாவனையும் இருக்கார். அதனுடைய உச்சகட்டமாக ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கிறார், சபரிக்கு மோட்சம் கொடுக்கிறார். அது 2ஐயும் பார்க்கலாம். பெருமாள் சீதா பிராட்டியை தேடிந்து ஜனஸ்தானத்துல இப்படியே அல்லாடின்னு இருக்கார். அப்போ பொதுவா ஜனஸ்தானம் அந்த பக்கம் காடு எல்லாமே நிறைய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடியது, நிறைய குகைகள்லாம் இருக்கக்கூடியது, எல்லாமே நிறைஞ்சு இருக்கக்கூடியது. ஆனால் அந்த சமயத்துல அந்த ஜட்டாயுவானவர் சொல்ற, நான் காப்பாத்துறேன், இமாஞ்ச தாத்த ரக்ஷிஷ்யே. அதாவது முதல்ல அந்த தண்டகாரண்யத்துல பஞ்சவட்டிக்குள்ள பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளும் சீதா பிராட்டியுமா வரா.
அப்பதான் ஜட்டாயுவை பாக்குறா. விருத்தர் ரொம்ப வயசான பட்சியா இருக்கார். அவர் இவாளை பார்த்த உடனே ஸ்நேகத்தோட ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி வர. ஏன்னா தசரதன் மாதிரி இருக்கங்களே நீங்கன்னு கேட்கிற. அப்போ ஜட்டாயுவோட இவாள சக்கியம் வச்சுக்கிறார். அப்ப ஜட்டாயு சொல்ற, சீதா பிராட்டியை நான் பாத்துக்கிறேன். இந்த சீதா பிராட்டி நீங்க எப்பாவது வெளியில போகும்போது நான் சீதா பிராட்டியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. பாத்துக்கும்படி என்ன ஆபத்து வரப்போறது அப்படின்னு கேட்டா, மிருக ராட்சச சேவிதம், இந்த காட்டிலேயே மிருக ராட்சசங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சூச்சகமா சொல்றேன். நிறைய மிருகங்கள் நிறைய ராட்சசர்கள் இருக்கான்னு அர்த்தம். மிருக ரூபத்திலே வரக்கூடிய ராட்சசர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்படிப்பட்ட கோரமான வனம் இது, நான் சீதா பிராட்டியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ற. அப்பவே உடனே பெருமாள் அதை கேட்ட உடனே, லக்ஷ்மணா இங்கேயே நம்ம வசிக்கலாமே, சார்த்தம் அனேன பக்ஷினா, இந்த பட்சியோட கூட இந்த இடத்துலயே நம்ம, ஏன்னா காட்டுல பேசுறதுக்கு கூட மனுஷா கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சாருன்னா அப்ப இவாத்த பக்கத்துல நம்ம இருந்துவிடும். இங்கேயே நம்ம வசிக்கலாம், இங்கேயே ஒரு ஆசிரமத்தை நிர்மாணம் பண்ணு, சார்த்தம் ஏத்தேன பக்ஷினா, இந்த பட்சியோட கூட இங்கே இருக்கலாம் அப்படின்னு விட்டார். ஒரு பாகவதன் இருக்கிற இடம் பெருமாளுக்கு ரொம்ப உகப்பா இருக்கும்னு சொல்றாள். அந்த மாதிரி ஜட்டாயுவோட கூட இருக்கலாம் அப்படின்னு பெருமாள் அர்ச்சாவதாரத்தை பத்தி சொல்லும் போது, வைகுண்டத்தை விட்டுட்டு திருப்பார்கடலை விட்டுட்டு இங்க பக்தர்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு வந்திருக்காருன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த பக்ஷி இருக்கிற இடத்துல நாம இருக்கலாம்னு பெருமாள் அந்த இடத்துலயே பஞ்சவட்டியில பர்ணசாலை நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துதான் இந்த சூர்பனக்க வரதுல இருந்து ஆரம்பிச்சு சீதாபகார விற்த்தாந்தங்கள் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப சீதா தேவியை தேடிட்டு போயிட்டு இருந்துச்சு. பெருமாளுக்கு கோபம் வந்துருச்சு. கிருத்தோ ராமஹ சரங்கோரம் சந்தாய தனுஷி க்ஷுரம், வில்ல எடுத்துன்னு அஸ்திரத்தை அதுல கோத்துட்டு இந்த லோகம் மொத்தத்தையும் துறைச்சிடுறேன், எனக்கு சீதா தேவியை திருப்பி கொடுக்காட்டா அப்படிலாம் சொல்ற. லக்ஷ்மண பெருமாள் தான் சாந்தனங்கள் எல்லாம் பண்ற. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம், ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, இந்த காட்டுக்குள்ளதானே எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தான்னா இந்த பக்ஷி ஜட்டாயு பக்ஷி கீழே இருக்க. ததர்ஷ பதிதம் பூமௌ க்ஷதஜார்த்ரம் ஜட்டாயுஷம், உடம்பு மொத்தம் ரத்தத்துல நனைஞ்சு பூமியில கிடைக்கிற ஜட்டாயுவை பார்த்த உடனே பெரிய உருவமா இருக்கா, கருப்பா இருக்கா, ராட்சசன் நடிச்சுட்டார் பெருமாள். அனேன சீதா வைதேகி பக்ஷிதா நாத்திர சம்சய ஏனம் வதிஷேன ஆரம்பிச்சு சீதா தேவியை கொண்ட ராட்சசன் இவன் தான், நான் இவனை வதம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் வேகமா ஆரம்பிச்சு ஓடி வர. இப்போ அந்த சமயத்துல ஜட்டாயு பேசுறாரு. யாம் ஓஷதி விவாயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சா தேவி மமச்ச பிராணாஹ ராவணேன உபயம் கிருதம். ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்ற, அதிகமா பேச முடியாது அவரால். இதோ தேடிந்து போறங்களே, காட்டுல ஓஷதிகளை தேடிந்து வருவா, இப்படி எங்க இருக்கும்னு பார்த்துட்டே வருவா. அந்த மாதிரி நீங்க ஏதோ தேடிந்து போறங்களே, யாரு தேடிந்து போறோங்கன்னா சீதா பிராட்டியை தேடிந்து போறோங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சீதா பிராட்டியை அபகரிச்சோன்னு ராவணன் சொல்லல, சா தேவி மமச்ச பிராணாக, அந்த சீதா பிராட்டியும் என்னுடைய பிராணனையும் ரெண்டு பேரையும் அபகரிச்சவன் ராவணன். ராட்சசன் அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணேன். நான் யுத்தம் எல்லாம் பண்ணேன். நான் ராவனுடைய சாரதியை கொண்டேன், தேரை நான் இந்த இடத்துல பக்ரம் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் சொல்ற. இதுக்கு மேல என்ன கொல்லணும்னா கொண்டுடுங்கோ அப்படின்னா. அப்பதான் பெருமாள் சொல்ற, நமக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவு இருக்க காமிக்க. ஏத்த தர்ஷ தனுர்பக்னம் சாரதி, இதோ இந்த ராவனுடைய வில்லுது, ராவனுடைய சாரதி கீழே கிடக்கிறான், குதிரைகள்லாம் கீழே கிடக்கிறது, இதுதான் ரதம். ராவனுடைய ரத்தத்தையும் போட்டு அவர் என்ன பண்ணார், ஜட்டாயுவானவர் ரத்தத்தையும் ஒண்ணுமில்லா தரையோட தரையை ஆக்கியிருக்க. பரிஸ்ராந்தமே பக்ஷௌ சித்வா கட்கேன ராகவஹ, இப்படி எல்லாம் ராவணனோட ஒரு கோரமான யுத்தம் பண்ணிட்டு கலைச்சு போய் இருக்கச்ச திடீர்னு கத்தி எடுத்து விட்டுட்டான். ஒழுங்காதான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். அதுவோ ஒரு தெய்வீகமான ஒரு கத்தி ஒண்ணு.
அதை வச்சுண்டு இந்த பட்சத்தை ரெண்டையும், ஜடாயுவோட சிறகை ரெண்டையும் வெட்டிட்டான். அதனால அங்க கீழே விழுந்ததுதான். ஆக இனிமேல் ராவணன் வெட்டினது போக, ராவணன் கொன்னது போக மீதி ஏதாவது கொல்லணும்னு இருந்தால் நீங்க வந்து கொண்டு போங்கன்னு சொன்னார். இதை பார்த்த உடனே பெருமாள் வந்து லக்ஷ்மணா இப்படிப்பட்ட காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிருத்ரராஜம் பரிஷ்வஜ்ய பரித்யஜ்ய மகத்வனுஹு நிபபாதா வசோ பூமௌ ருரோத சக லக்ஷ்மணஹ. ஜடா இப்படி எல்லாம் சொன்ன உடனே கையில இருந்த வில்ல கீழே வச்சுட்டார் பெருமாள். வில்ல ஒரு நாளும் கீழே வைக்க மாட்டார். வில்ல கீழே வச்சார்னா அதுக்கு மேல பெரிய காரியம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ வில்ல கையில எடுத்துட்டாருன்னா, முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ரொம்ப கோபத்தினால வில்ல கையில எடுத்துட்டார். இந்த லோகம் மொத்தத்தையும் நான் ஒழிச்சுடுவேன், சீதாதேவி எனக்கு கிடைக்காட்டா அப்படின்னு வில்லெல்லாம் கையில எடுத்துட்டு இருந்தார். லக்ஷ்மண பெருமாள் தான் ஆறுதம் பண்ணார். ஆனால் இப்படியாக ஜட்டாயு சொன்னதை கேட்ட உடனே அந்த வில்ல அப்படியே கீழே வச்சுட்டேன், தரையிலேயே வச்சுட்டேன். நேர ஜட்டாயு எடுத்துட்டு விட்டார் கையில. கிருத்ரராஜம் பரிஷ்வஜ்ய பரித்யஜ்ய மகத்வனுஹு. அப்படியே ஜட்டாயு கையில எடுத்துட்டு அவர் தரையில உட்காந்துட்டார் பெருமாள். அப்படியே ருரோத சக லக்ஷ்மணஹ ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். லக்ஷ்மண பெருமாளும் அழற. இப்ப எதுக்காக அழறு? இதுக்கு முன்னாடி சீதா பிராட்டியை பிரிந்து துக்கத்துல அழுதுன்னு இருந்தார். அந்த துக்கம்ங்கிறது ஒரு விதத்துல பார்த்தோமானால் அது வெறும் நாடகம். ஏன்னா பெருமாளுக்கு துக்கம்ங்கிறது கிடையாது. சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறபடினாலே அழகா இதுக்கு சரித்திரம் கூட வரும். ராமன் வந்து சீதா பிராட்டியை பிரிந்து அப்படியே அழுதுன்னு இருந்தார். ஒவ்வொரு மரத்திலையும் அழுதுன்னு இருந்தார். அப்ப பார்வதியும் பரமசிவனும் ஆகாசத்துல போயின்னு இருந்தால் பார்வதி தேவி இந்த கேள்வியை கேட்டார். பரமசிவன் கேட்டார், இப்படி அழுதுன்னு இருக்காரு அவர் அப்படின்னு. சரி, அதனால உனக்கு என்ன கேட்டா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம் ராமநாமம், கடைசியில ராமர் பார்த்தா கீழே உட்காந்து அழுதுன்னு இருக்காரு அப்படின்னா நீதான் போய் விசாரிய அப்படின்னா பரமசிவன். சரின்னு பார்வதியே கீழே வந்து விசாரிக்கணுங்கிட்ட வந்தா ராமன் ஒரு மரத்தை கட்டின்னு எழுதுன்னு இருக்க. அந்த மரத்துக்கு பின்னாடி மெதுவா போனான். அவளை பார்த்த உடனே பெருமாள் கேட்டார், பார்வதி நீ எதுக்கு இங்க வந்த? அழுக நிறுத்திட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு அபிநயம் தானே எல்லாமே. அப்போ அதெல்லாம் அபிநயமா இருக்கலாம். ஆனால் ஜடாயுவை பார்த்த உடனே அது பரிபூர்ணமான அபிநயம் சொல்ல முடியாத அளவு பெருமாளுக்கு துக்கம் வந்துட்டான். சீதா பிராட்டியை பிரிஞ்சு துக்கம் எந்த அளவு இருந்ததோ அதை காட்டிலும் பல மடங்கு துக்கம் ஆயிடுதான் இப்போ. அப்ப பெருமாள் அழறார், லக்ஷ்மண பெருமாள் அழறார். ஜடாயுவை பிரிஞ்சபடினாலே ராஜ்யாத்ரம்சா வனேவாசா சீதா நஷ்டா கதோத்விஜா ஈதிருஷி எம்மமா லக்ஷ்மிக்கு நிர்தகேத விபாவகம். லக்ஷ்மணா எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துருக்கு பத்தியா. ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்தேன், ராஜ்யத்தை விட்டேன் காட்டுக்கு வந்தேன், அங்கேயும் சீதா நஷ்டா, சீதையும் இல்லை, அதுக்கும் மேல ஜடாயுவை பிரிஞ்சு இருக்கணுமே அப்படின்னா இவருடைய பிரிவு தான் என்ன ரொம்ப பெரிய அளவுல வாட்டுகிறது அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்க. ஜட்டாயுஷஞ்ச பஸ்பர்ஷ மெதுவா பட்சியை எடுத்து தம் மடியில வச்சுட்ட. அந்த ஜட்டாயு மெதுவா தடவி எல்லாம் கொடுக்குற. பிதர்ஸ்நேகம் விதர்சயன்னே பிதா மாதிரி பாக்குற ஜட்டாயு வயசானவர். அவரை தன்னுடைய பிதா தசரதன் மாதிரி நினைச்சுட்டார். அப்படியேதான் முதல்ல இருந்தே அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கார். இப்ப இன்னும் விசேஷமாக தசரதருக்கு அந்திம காலத்துல தசரதோட பக்கத்துல இருக்க முடியலையே, பாக்கியம் இல்லையே. புத்தர்களுக்கு பெரிய பாக்கியம்னா அப்பாவோட கூடவே இருக்கணும், கடைசியில இருக்கணும் முடியும். அது இருக்கலையேன்னு ஒரு கஷ்டம் பெருமாளுக்கு இருக்கு. அந்த குறை தீர்ந்துதான் இப்போ. ஏன்னா தசரதர் துல்லியதாக இருக்கக்கூடிய ஜட்டாயு அவருடைய அந்திம காலத்துல கூடவே இருக்கார், பக்கத்திலே இருக்கார். நிகிருத்த பக்ஷம் ருதிராவசிக்தம் சகிருத்ரராஜம் பரிரப்ய ராமஹாம். மெதுவாக அவர் ஆலிங்கனம் பண்ணி மடியில் எடுத்து வச்சிருந்து ஜட்டாயு கிட்ட கேட்கிற, ஜட்டாயோ எதி சக்னோஷி வாக்கியம் வியாகரித்தும் புனः, உன்னால இப்ப பேச முடியுமானா அப்ப ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயம் சொல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற. அப்போ
வேகமா சொல்லுன்னா சொல்ல முடியாது, ஏன்னா ஜட்டாயுவால பேசக்கூட முடியாத நிலையில இருக்க. எதி சக்னோஷி வாக்கியம் வியாகரித்தும் புனः. அப்போ சீதையா காலி சோக்தானி, சீதை அபகாரம் பண்ணவன் யாரு, அவன் எப்படி இருப்பான், சீதா பிராட்டி என்ன சொல்லின்னு இருந்தாள் அந்த சமயத்துல, தஸ்மின் காலே த்விஜோத்தமா அப்படின்னு இதெல்லாம் கேட்கிற ஜட்டாயு ஒண்ணுன்னா சொல்றார் மெதுவாக. ராவணன்னு பெயரு, அங்கே தெற்கிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி தான் யுத்தம் பண்ணதையெல்லாம் சொல்றார். எல்லாம் நேரம்தான் தெரியுது. உபருத்தியந்தி மே பிராணாக திருஷ்டிர் பிரமதி ராகவ, கண்ணெல்லாம் சுத்துறது ஜட்டாயுக்கு, தலை சுத்துறது, கண்ணெல்லாம் மங்கி போறது, பிராணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கார் அவர். அப்படிங்கிறவாளுக்கு அந்த தகவலை எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக சில தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். முக்கியமா ஒரு தகவல் சொல்ற பாருங்க, இது ஆச்சரியமான விஷயம். முக்கியமா ஒரு தகவல், ராமா திருப்பி உனக்கு கிடைச்சிருவா சீதா பிராட்டின்றார். எப்படி அப்படின்னு கேட்டானா, இந்த டைம், இந்த காலம் அப்படியா, விந்தோ நாம முகூர்த்தோசோ, விந்தகான்னு இந்த முகூர்த்தத்துக்கு பெயர். இந்த முகூர்த்தத்துல எது நஷ்டமாறதோ, நம்மை விட்டு போறதோ, அது திருப்பி வந்துடும் நமக்கே. அந்தந்த காலத்துல அது எதுவும் உண்டோ இல்லையோ, இந்த முகூர்த்தத்துல எது நமக்கு நம்மை விட்டு போறதோ அது நமக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு சகுன சாஸ்திரம் இருக்கு. அதையும் எடுத்து சொல்றாரு ஜட்டாயு ராமனுக்கு. அதான் இவருக்கு உயிர் போயின்னு இருக்கு. அந்த சமயத்துல பெருமாளுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி, ஆறுதல் சொல்லணும்னா ஆறுதல் சொல்லி, ராவணன் யாரு எப்படி இருப்பான்னு அதெல்லாமும் சொல்லி ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்கார் ஜட்டாயு. இது ஒரு அழகான விஷயம். ஏதாவது ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய வரும். இங்க விந்தோ நாம முகூர்த்தோச உள்ள வருது இல்லையோ, நமக்கே தெரியாது. அதாவது ஒரு சமயம் ராமாயண உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் கிடுகிடன் ஓடி வந்தார். என்ன சந்தேகம், என்ன கேட்டார். ஏதோ விந்தகான்னு முகூர்த்தம் இருக்கு, அதுல நமக்கு ஏதாவது நஷ்டப்பட்டு போனா திரும்பி வந்துடும் சொன்னீரே. ஆமா, ராமாயணத்துல இருக்கு, அது என்ன முகூர்த்தம்னு கேட்டாரே, பார்க்கலாம். நான் சொன்னேன், அது ராமாயணத்துல இல்லப்பா, இந்த முகூர்த்தத்தினுடைய பெயர் தான் இருக்கு. அந்த முகூர்த்தம் எப்போ வரும், அதாவது ஒரு நாளைக்கு அந்த முகூர்த்தங்கிறது எந்த காலத்துல வரும் அப்படிங்கிறது தெரியல. அது ஜோதிஷ சாஸ்திரத்துல இருக்கு. ஜோதிஷ சாஸ்திரத்துல அதை பார்த்து பரவாக்கோட்டை சுவாமி சாதிச்சிருக்காரு ஸ்ரீமத் ஆண்டவர். அவ்வளவு விஷயங்கள்லாம் பார்த்து சூக்ஷமா சாதிச்சிருக்காரு. இப்போ இவர் இந்த மாதிரிலாம் சொல்லச்ச பெருமாள் சரி மெதுவா சொல்லுங்கிற, ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்யாம், சொல்லுங்கிற. ஆனா அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. ஜட்டாயு சொல்றார், வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. பெருமாளுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்ய ப்ருவாணஸ்ய கிருதாஞ்சலேகே, சொல்லும் கை கூப்பிக்கிறார் பெருமாள் ஜட்டாயுவை பார்த்து. இன்னும் ஏதாவது தகவல் இருந்தா தெரிஞ்சா பரவாயில்ல, யாரு எப்படி இருப்பான் எல்லாம் தெரியணும் மொழி. ஆனா அப்படி கை கூப்பிட்டு பெருமாள் சொல்லிண்டே இருக்கச்சு, அந்த பெருமாளுடைய மடியிலேயே ஜட்டாயுடைய தலையானது சாய ஆரம்பிச்சு. நிக்ஷிப்த சிரோ பூமோ பிரச்சாரிய, கால் நீட்டிக்க ஆரம்பிச்சு, கட்டையை நீட்டிட்டான்னு சொல்லுவா, அதுதான் கால்லாம் நீட்டிக்க ஆரம்பிச்சுட்டு. பெருமாளுக்கு புரிஞ்சிருச்சு அந்திம காலத்துக்கு வந்துட்டாரு வேற அப்படின்னு. உடனே அட ஆரம்பிச்சுட்டார் லக்ஷ்மணன். அநேக வார்ஷிகோ யஸ்து சிரகால சமுத்திதா ஸ்தோயமத்ய ஹதஸ்தே காலோ ஹி துரதிக்ரமஹ. காலம் எவ்வளவு மோசமானது பத்தியா, நமக்கு இடம் கொடுத்தவரே இவர் தான். அது மட்டும் எத்தனை வயசானவர், எத்தனை கழுகுக்கெல்லாம் வயசு அதிகம் இல்லையோ, எத்தனை வருஷமா இருக்கார். கடைசியில இப்போ கீழ் விழுந்து கிடக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மமகேதோ ரயம் பிராணான் முமோச்ச பதகேஸ்வரஹ, எனக்காக தன்னுடைய பிராண தியாகம் பண்ணிருக்காரப்பா. நான் ஏதோ தியாகம் பண்றேன்னா என் தியாகம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ராஜ்யத்தை தியாகம் பண்ணேன் அப்படின்னு வருது. என்னுடைய அப்பாவுக்காக நான் ராஜ்யத்தை தியாகம் பண்ணேன், நகரத்தை தியாகம் பண்ணேன், காட்டுல கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னா. ஆனா பிராணனை தியாகம் பண்றேன்னு சொல்றாரு ஒருத்தர் எனக்காக. அது எப்படி? நான் அப்பாவுக்காக பண்ணேன்னா அவருக்கு என்ன, நான் அப்பாவா பந்துவா? ஒண்ணும் கிடையாது.
எங்கிருந்தோ திடீர்னு தங்காத்துல வந்த ஒருத்தனுக்காக தங்க ஊருக்கு பக்கத்துல வந்த ஒருத்தனுக்காக தன்னுடைய பிராணனையே ஒருத்தர் தியாகம் பண்றாருன்னா அவர் எப்படிப்பட்டவர் அவர். மம கேதோஹோ அயம் பிராணான் முமோச்ச பதகேஸ்வர சர்வத்ர கலு திருஷ்யந்தே சாதவோ தர்மச்சாரிணः சூரா சரண்யா சௌமித்ரே திரியோ நிகதேஷ்வபி. லக்ஷ்மணா, நல்லவர்கள்லாம் எங்க இருக்கா பாத்தியா? மனுஷர்கள்லதான் நல்லவா கெட்டவான்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா கழுகுல கூட நல்ல கழுகு இருக்குமா? தனக்கு வேண்டியவர்களுக்காக பிராணனைய தியாகம் பண்ற அளவு கழுகுகள்லாம் இருக்குமா? அப்படின்னா இருக்கேப்பா அப்படின்னு பெருமாள் அழ ஆரம்பிச்சுட்டார். லக்ஷ்மண பெருமாளும் கூட அழற. சௌமித்ரே ஹர காஷ்டானி, லக்ஷ்மணா போய் சுள்ளி எல்லாம் பொறுக்கிடுவா. நிர்மதிஷ்யாமி பாவகம் கிருத்ரராஜம் திதக்ஷாமி மத்கிருதே நிதனம் கதம். எனக்காக உயிரை துறந்த இவருக்கு நான் தாக சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கிருத்ரராஜம் திதக்ஷாமி, இதான் இங்க அழகான விஷயம் சொல்றேன். ஜட்டாயுக்கு தகன சம்ஸ்காரம் பண்ண போறேன்னு சொல்லல, தகன சம்ஸ்காரம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற. இதான் திதக்ஷா லட்சித பக்த ஜன தாட்சிண்யாங்கிறார் சுவாமி. ஏன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போலாம் அப்படின்னு இல்லை. சாதாரணமா இருந்தா என்ன பண்ணுவான் கேட்டானா, ஏதோ பண்ண நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிடுவா. இன்னொருத்தா இருந்தா சரி இவ்வளவு பண்றக்க, சரி பார்ப்போம் நம்மளும் ஏதாவது பண்ண முடியும், அதனால தகன சம்ஸ்காரம் பண்ணிட்டு போலாமா என்னன்னு யோசிப்பா. ஆனா பெருமாள் அதெல்லாம் இல்லை. சீதா பிராட்டியை மறந்து விட்டார், சீதா பிராட்டியினுடைய பிரிவை மறந்து விட்டார், ராஜ்யத்தை விட்டு வந்தது அந்த விதையெல்லாம் மறந்து விட்டார். இப்போ ஒரே ஒரு ஆசை பெருமாளுக்கு, கிருத்ரராஜம் திதக்ஷாமி மத்கிருதே நிதனம் கதம். நான் சம்ஸ்காரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு லக்ஷ்மணா, நீ கொஞ்சம் சகாயம் பண்ணு, அந்த காஷ்டங்கள் சொல்லிகளை எல்லாம் கொண்டு வா அப்படின்னு. அப்புறம் தான் லக்ஷ்மண பெருமாள் போய் எல்லாத்தையும் கொண்டு வர, உடனே அவருக்கு அங்கேயே தகன சம்ஸ்காரம் பண்ற. தகன சம்ஸ்காரத்தோட மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் கோதாவரி ஸ்நானம் போய் பண்ணி அவருக்காக தர்ப்பணங்கள்லாம் பண்றார் அப்படின்னு வரும். அப்ப தகன சம்ஸ்காரம் பண்ணச்ச நல்ல கதிக்கு போகணும்னு பெருமாளே சொல்றார். யா கதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்சயா கதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயா த்வம் சமனுஜ்ஞாதோ கச்ச லோகான் அனுத்தமான். அப்ப பெருமாள் சொல்ற வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. யா கதிர் யஜ்ஞசீலானாம், யஜ்ஞம் யாகம் பண்றவருக்கு என்ன கதி கிடைக்குமோ அந்த கதி உனக்கு கிடைக்கும். அபராவர்த்தினாம், யுத்தத்துல திரும்பி வராமல் யுத்தம் பண்ணி வீர மரணம் அடைகிற வீரர்களுக்கு என்னவோ அந்த கதி உனக்கு கிடைக்கும். யாச்ச பூமி பிரதாயினாம், பூதானம் பண்ணவர்களுக்கு என்ன உத்தமமான லோகம் கிடைக்கும் அந்த லோகத்துக்கு உனக்கு கிடைக்கும். அதாவது பிராமணர்கள்ல சிரேஷ்டமானது யஜ்ஞம். பிராமணர்கள் பண்ண வேண்டிய தர்மங்கள்ல யஜ்ஞம் ஹி சிரேஷ்டதமம் கர்மான வேதத்தில் வரும். பிராமணர்கள் பண்ண வேண்டிய கர்மங்கள்ல சிரேஷ்டமானது யஜ்ஞம், அவ சொர்க்கத்துக்கு போயிடுவார். கத்திரியர்கள் பண்றதுல சிரேஷ்டமானது யுத்தம், அதுல திரும்பி வராமல் இருந்தா வீர சொர்க்கம் போவார். வைசியர்கள் பண்றதுல சிரேஷ்டமானது தானம், அதுலயும் பூதானம். இந்த மாதிரி ஒவ்வொரு வர்ணத்திலையும் எது எது சிரேஷ்டமான தர்மம் பண்ணி யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போறாலும் அந்த இடத்துக்கு மொத்தத்துக்கும் இவரை நான் அனுப்புறேன் அப்படிங்கிறார். இவர் என்ன யாகம் பண்ணாரா, இல்ல அபராவர்த்தினாம் அப்படின்னு இருந்தாரா, இல்ல பூதானம் பண்ணாரா, க்ஷத்திரியரானா, எதுவும் இல்லாமல் இவரை நான் அனுப்புறேன் அப்படிங்கிறார். மயா துவம் சமனுஜ்ஞாதா, நான் அனுப்புறேன் போகட்டும் அப்படின்னு. அங்கதான் அந்த அவருடைய உரிமை தெரியும். ஒரு போகட்டும்னா எப்படி போவாருன்னு கேட்டானா, நான் சொல்றேன் போகட்டும்ங்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்குறோம், எல்லா பலனையும் கொடுக்குறோம் நான் தானே, யாகம் பண்ணவாளுக்கு பலனை கொடுக்குறோன்னு நான் தான், அபராவர்த்திகளுக்கு பலனை கொடுக்கிறவனு நான் தான். அதனால எல்லாருக்கும் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன் நான் அப்படின்னாலே நான் சொல்றேன் ஜட்டாயு போகட்டும் எல்லா லோகத்தும். ததாகராமோ தர்மாத்மா ஸ்வபந்துமிவ துக்கிதா அப்படின்னு சொல்லி
தன்னுடைய பந்து வியோகத்திலே என்ன துக்கம் வருமோ அத்தனை துக்கத்தோடு கூட இவருக்கு தகன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணார். இவருக்கு நல்ல கதிக்கெல்லாம் அனுப்புறேன், நான் சொல்றேன் நீ போ அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால சர்வேஸ்வரனாக இருந்தே சகல பேருக்கும் பலனை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு பாவத்துல பெருமாள் இப்ப வந்திருக்க. இவர்தான் மனுஷ பாவனையில இருக்காரு. அப்போ இந்த பாவனையில எப்படி மாறினார் திடீர்னு? ஜட்டாயுக்கு நீ நல்ல லோகங்களுக்கெல்லாம் போன்னு சொல்ற அளவு எப்படி மாறினார் அப்படின்னா, பக்தஜன தாட்சிண்யம். இதான் பக்தஜன தாட்சிண்யம். இவர் அப்படி விட்டுட்டெல்லாம் போக முடியாது. விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ரதா ஜதேக திதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்யம். அவரை திதக்ஷா, அவரை எரிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னார் மாத்திரம் இல்ல, அவருக்கு தகன சம்ஸ்காரம் பண்ணார் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் தர்ப்பணாதிகள்லாம் பண்ணார் மாத்திரம் இல்ல, அவருக்கு நல்ல கதியும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அளவு பெருமாள் வந்திருக்க. அதெல்லாம் சூச்சகமா தான் சுவாமி தேசிகன் சொல்லிருக்காரு. திதக்ஷா அப்படின்னா இச்சை இருக்குன்னா மேல இத்தனையும் வச்சுட்டுதான் அவருக்கு அந்த ஆசை இருக்கு. வெறும் தகனத்துல ஆசை இல்லை, மேல் மேல விசேஷமா பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு அவருக்கு. அதனால திதக்ஷா தானே வந்து அவரை தகனம் பண்ணினால் மேல் மேல இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறபடினால பெருமாள் துக்கத்தோட கூட தகனம் பண்ணச்ச கூட அவருக்கு உத்தமமான லோகங்களை எல்லாம் கொடுத்தார்னா, பெருமாள் வந்து மனுஷ பாவனையில இருக்கிறவர் தெய்வ பாவனையில மாறினத்துக்கு காரணம் பக்த ஜன தாட்சிண்யம். ஏன்னா ராவணனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக இப்படியாக மனுஷ பாவனையில இருக்க, அதுக்காக நான் மனுஷ பாவனையில இருக்க ஒன்னும் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல முடியும் பக்தன் கிட்ட, அதுவும் இந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட. வேற யாராவது இருந்தா பரவாயில்ல, அர்ச்சாவதாரத்துல பெருமாள் பேச மாட்டேன்னு பெயர், அதுக்கு அர்ச்சாவதார சமாதின்னு சொல்ற. அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் பேச மாட்டார், நமக்கு நல்லா தெரியும். பலன் கொடுப்பார், கருணையினாலே பலன்கள்லாம் கிடைக்கிறது. ஆனா வாயத்திறது பெருமாள் பேச மாட்டார் அப்படின்னா, அப்ப திருவழிசை ஆழ்வார்க்கு பின்னாடி நடந்து போனாரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எப்படி போனார்? திருக்குழந்தை எம்பெருமான் எழுந்து நிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு, எப்படி எழுந்து நின்றார்? ஆழ்வார்களோடலாம் பேசினார்னு அங்கங்க வருது, எப்படி பேசினார் அப்படின்னா, எல்லாம் விசேஷமான பக்தர்கள் கிட்ட பெருமாள் கூட தன்னுடைய நிலைமையை மறந்து செயல்படுவார், தன்னுடைய நிலைமையை மாற்றி செயல்படுவார். அதனால மனுஷனாக பாவனையில இருக்காருங்கிறதெல்லாம் ராவணாதிகளுக்கு தான். ஆனால் இப்ப என்ன கேட்டான்னா, பக்தஜன தாட்சிண்யம் என்ன கேட்டான்னா, விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்றது? தாட்சிண்யம் சொல்லுவா லோகத்துல. என்ன கல்யாணத்துக்கு போனேயா அப்படின்னா, ஆமா போனோம், என்ன பண்றது? தாட்சிண்யம். ஏன்னா என்னால விட முடியாது, அவர் எனக்கு அவ்வளவு பண்ணி இருக்கார், நான் விட்டு தர முடியாது அப்படின்னு அர்த்தம். தாட்சிண்யம் சொஜனே அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு தர முடியாது, நான் போய் ஆகணும். அந்த மாதிரி பெருமாளுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கு நல்ல லோகத்தை கொடுக்கக்கூடியது கட்டாயம் செய்யணும்னு நினைக்கிறார். ஏன்னா எனக்காக பிராண தியாகம் பண்ணவனுக்கு மேற்கொண்டு நல்ல கதி நான் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு. சகிருத்ரராஜா கிருத்தவான் யசஸ்கரம் சுதுஷ்கரம் கர்ம ரணே நிபாதிதா மகர்ஷி கல்பேன ச சம்ஸ்கிருதஸ்ததா ஜகாம புண்ணியாம் கதிம் ஆத்மன சுபம். மகர்ஷிகள்லாம் அவர்கள்லாம் எப்படி பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணுவா, ரொம்ப விசேஷமான சம்ஸ்காரம். அப்படி மகர்ஷிகளுக்கு என்ன சம்ஸ்காரமோ அதே மாதிரி சம்ஸ்காரம் பண்ணிருக்கார் பெருமாள். இதுல வேடிக்கை என்னன்னா, தன்னுடைய சொந்த பிதாவான தசரதற்கு கூட இப்படி பண்ணல, பண்ற பாக்கியம் கிடைக்கல. ஆனால் பிதாவை காட்டிலும் விசேஷமா பண்ற இங்க இருக்கு ஜட்டாயுக்கு. அப்படி எல்லாம் சம்ஸ்காரம் பண்ணி அவளை நல்ல கதிக்கு அனுப்புறார் அப்படின்னு வருது. ஜகாம புண்ணியாம் கதிம் ஆத்மனஹா சுபம். ரொம்ப சுபமான புண்ணியமான கதியை அடைந்தார் ஜட்டாயு இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா ஜட்டாயு மோட்சத்துக்கு போனார்னு இல்லை, ஸ்ரீவைகுண்டம் போனார் அப்படின்னு இல்லை. ஆனால் ஆழ்வார்கள் சாதித்திருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் சாதித்திருக்கிறார்கள், ஜட்டாயு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனார் அப்படின்னு. தனமருவும் வைதேகி பிரியலுற்று தடல் வைதி சடாயுவை வைகுந்த தேற்றி மணமரவு கவியரசன் காதல் கொண்டுன்னு குலசேகரர் பாட்டுல வரும். சடாயுவை வைகுந்தத்து ஏற்றி அப்படின்னு. இங்க வைகுண்டம் சொல்லலையே, யாகத்திர் யஜ்ஞசீலானாம், யாகம் பண்றவர்களுக்கு என்பதிலே சொன்னேன் இல்லையா, பிராமணர்களே யாகம் பண்றவர்கள் சிரேஷ்டர்கள்,
ஏன்னா மனுஷன் சொன்னாலே யாகம் பண்ணால் அவனுக்குன்னு ஒரு தனி கௌரவம் அப்படின்னு வேதம் சொல்றது. அபராவர்த்தினாலும் சொன்னார் இல்லையா? இப்போ வைகுண்டம் சொல்லலையே அப்படின்னா, வைகுண்டம்னு இங்க இப்ப சதிக்கு சொல்லலையே தவிர பெருமாளுக்கு திருவுள்ளம் அதுதான். ஏன்னா பக்த ஜன தாட்சிண்யா, அந்த அளவு தாட்சிண்யம் இருக்கு. எனக்காக தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணவனுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? திருப்பி திருப்பி அவருக்காக என் பிராணனை தியாகம் பண்ண முடியுமா? நான் என்னுடைய வைகுண்டம் கொடுக்கறது தவிர வேற என்ன என்னால பண்ண முடியுங்கிற ஒரு மனோபாவத்துல, இந்த சங்கல்பத்துல பெருமாள் இருக்கிறபடினால வால்மீகியும் கடைசியில ஜகாம புண்ணியாம் கதி ஆத்மனஹா சுபாம் அப்படின்னு சூச்சகமா சொல்லிருக்க. அந்த மாதிரி சொன்னபடினாலே ஜட்டாயு வைகுண்டத்துக்கு அனுப்பி வச்சார். அப்பதான் அடுத்த கேள்வி வருது, சரி பெருமாள் அனுப்பி வச்சார், சரி இவர் என்ன உபாயம் பண்ண? வேறு உபாயமும் பண்ணாமே பெருமாள் சுதந்திரமா அனுப்பி வச்சாரா அப்படின்னு கேட்டான்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவிதஸ்தன் லபதே பவதः ஃபலானி ஜந்துः நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயுः. அதாவது ஜட்டாயுவானவர் சகல பலன்களையும் பெற்றான்னு வரும். இந்திரலோகம், இந்த லோகம், அந்த லோகம், எந்த லோகம் தான் எல்லா லோகத்துக்கும் போனார். எல்லாத்துக்கும் மேல பெரிய யசஸ் வேற கிடைச்சிருக்கு அவருக்கு. ஜட்டாயு விக்ரம யசவும் லாபன்னு வரும். என்ன யசஸ்னா, ராவணனோட அப்படி சண்டை போட்டார் அப்படின்னு ஒரு யசஸ், பெருமாளுடைய அனுகிரகத்தை அப்படியே பெற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு யசஸ். கீர்த்தினாலே இன்றைக்கும் ஜட்டாயுவை நாம கொண்டாடி இருக்கும்படியாக அப்படிப்பட்ட யசஸ் இருக்கு. அப்போ அவர் இந்த புகழுக்கு ஆசைப்பட்டா சண்டை போட்டார், தன்னுடைய பிராணத்தியாகம் பண்ணார். இல்ல பிராணத்தியாகம் பண்ணா நல்ல கதி கிடைக்கணும் பிராணத்தியாகம் பண்ணாரா? எதுவுமே இல்லை. அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம், எனக்கு சண்டை போடாம இருந்தா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ராவணன் அப்படியே சீதா பிராட்டி அபகாரம் பண்றான் அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு பெருமாள் கிட்ட சொல்லி அப்புறம் அதோட நிக்கலாமான்னு அதுவும் நிக்க முடியல அவரால். என்னை தாண்டி போக முடியாதுன்னு ராவணன் நின்று நேர் எதிராக நின்று சண்டை போடுறார். எங்க போற, என்னை தாண்டி எங்க போக முடியாது உன்னால அப்படின்னு. ஆக இவருக்கு எத்தனையோ கிடைக்கிறது, ஆனா இவர் எதுவுமே எதிர்பார்க்கல. தான் சௌக்கியமா இருக்கணுங்கிறதையும் எதிர்பார்க்கல, தனக்கு யசஸ் வரணும்னு எதிர்பார்க்கல, தனக்கு உத்தமமான லோகம் வரணும்னு எதிர்பார்க்கல. இன்னும் ஏன் சுருக்கமா சரணாகிதி பண்றா கூட மோட்சம் இருந்தா சரணாகிதி பண்ற. ஆனா அவர் அதுவும் எதிர்பார்க்கல, ஒன்னும் எதிர்பார்க்காம தான் இருந்தார். என்ன பண்ணா பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்ன, பெருமாளுக்காக தன்னுடைய ஜீவிதத்தையே கொடுத்தார். அப்படி இருந்தா பெருமாளுக்கு பக்த ஜன தாட்சண்யம் சொருக்குமா, அவனுக்கு மோட்சம் வரைக்கும் கொடுத்தாலே பெருமாள் ஓய மாட்டான். லபதே பவத பலானி ஜந்துஹு, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பலானின்றது, பல பலன்களை கொடுத்தான்னு அர்த்தம். வால்மீகியும் பல லோகங்களுக்கு அனுப்புறான்னு சொன்னான்னு அர்த்தம். அதனால என்ன கேட்டானா, ஜட்டாயு மோட்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய லோகங்கள்ல இருந்துட்டு போயிருக்காரு. பெருமாள் ஒவ்வொரு லோகமும் அனுப்பிச்சு கடைசியில தான் மோட்சம் கொடுக்குறார். அப்ப அந்த லோகங்கள்ல இருக்கச்சே எங்கேயாவது சரணாகதி பண்ண வச்சு மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உபாயம் இல்லாமல் மோட்சங்கிறது வராது. சாட்சாத்தாக மோட்சத்துக்கு அனுப்பல, பின்ன ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தேன்னு பெருமாளே தான் இருக்க. ஒரு அபேட்சை பண்ணணும், ஒரு சரணாகதி பண்ணணும், அதை பண்ண வச்சு மோட்சம் கொடுக்கிறார். ஆனா என்ன ஆனாலும் மோட்சம் கொடுக்கிறார். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டானா, பெருமாளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவளுக்கு மோட்சம் கட்டாயம் உண்டு. பெருமாள் கட்டாயம் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருங்கிறது அவருக்கு தெரியும், அது நமக்கு தெரியாது. அப்ப சாஸ்திரத்தை வச்சுட்டு பார்த்து இப்படி கொடுத்தாரா, என்ன பாயம் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண, அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார். ஒரு விஷயம் தீர்மானம், அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவிதஸ்தன்னே லபதே பவதः ஃபலானி ஜந்துஹு நிகிலானி அத்ர நிதர்சனம் ஜடாயுஹு. வாழ்க்கையை பெருமாளுக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு மோட்சம் கட்டாயம். தன்னுடைய உயிரையே கொடுத்தார் மாத்திரம். பேர் நம்மள மாதிரி இருக்கவாலே எடுத்துப்போமே, சில பேர் வாழ்க்கையை மொத்தமாகவே பெருமாளுக்கே அர்ப்பணிச்சவாள் இருக்கா. காத்தாலும் காத்தாலும் எழுந்துக்கிறதுல இருந்து சாயங்காலம் முடிகிற வரைக்கும் கோயிலே இந்த காரியம் இந்த காரியம் இந்த காரியம் அடுத்தடுத்து இந்த காரியம்னு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதே வச்சுட்டு இருக்கா. நிறைய பேர் இப்பவுமே இருக்கா, நிறைய ஊர்ல பார்த்துட்டு இருக்கேன். இப்பவும் நிறைய பேர் இருக்கா, வேற தெரியாத வழக்கு.
பெருமாளுடைய கைங்கரியம் பண்றது தவிர வேற தெரியாதுன்னு இருக்கக்கூடிய வேதபாராயணக்காரர்கள் சுவாமிகள் காஞ்சிபுரத்தெல்லாம் இருக்காங்க. சரி, அப்போ அவதீரிய சதுர்விதம் பூமர்த்தம், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பெருமாளுக்கே தன் வாழ்க்கையை யார் அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் மோட்ச பலம் பெருமாள் கொடுப்பான். எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பான். அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியறதா. ஆக ஜட்டாயு என்ன உபாயம் பண்ணாலும் கவலைப்படக்கூடாது. மோட்சம் வேணுங்கிற மாத்திரம் தான் தெரிஞ்சுக்கணும். மோட்சம் வேணும்னு அவர் ஆசைப்படலை, ஆனா பெருமாளே அவர் ஆசைப்பட வச்சு அவர் உபாயம் பண்ண வச்சு கொடுப்பாரா இருக்கும். ஏன்னா பல லோகங்களுக்கு அவர் போனார் அப்படின்னு இங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல தெரிகிறபடினாலே அந்தந்த லோகங்களை கடந்து அங்கிருந்து அவர் சீதை கொண்ட லோகமும் அடைந்து விட்டார் என்பதாக சொல்லணும். இது ஜட்டாயு மோட்சம். அதே மாதிரிதான் சபரி மோட்சத்திலையும் அங்கே சபரிக்கு மோட்சம் பெருமாள் எப்படி கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ஆனா இதுக்கு அழகான ஒரு பதில், பெருமாள் கொடுக்கலன்னு அவரே போயிட்டாராம் சபரியை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அனுஜாதாத்து ராமேன ஹுத்வா ஆத்மானம் ஹுதாசனே, அவளே அக்னி போட்டி அகத்தியில விழுந்து அவர் போற சபரியினுடைய விற்த்தாந்தமும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சபரியுடைய ஆசிரமம் ரொம்ப அழகா இருந்துதான். அங்க மர உரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தாமே ரொம்ப அழகா உலர்த்திருக்கான். மகரிஷிகள் நிறைய பேர் இருந்திருக்கா போல இருக்கு. அதெல்லாம் அப்படியே அழகெல்லாம் பார்த்துண்டு பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளுவாங்க நேர சபரியுடைய ஆசிரமத்துக்கு போச்சு. இவர் பார்த்த உடனே சபரி பட்டுன்னு எழுந்துட்டார். ராமஸ்ய பாதௌ ஜக்ராஹ தௌச்ச திருஷ்டுவா ததா சித்தா சமுத்தாய கிருதாஞ்சலி ராமஸ்ய பாதௌ ஜக்ராஹ லக்ஷ்மணஸ்ய ச தேஜஸஹம். நேர எழுந்து உடனே 2 பேருடைய திருடியிலையும் சேவிச்சு, எங்க ஆசிரமத்துக்கு வந்திருக்கங்களே, இதம் பாத்தியம் இதம் அர்க்கியம் இதெல்லாம் ஏத்துக்கோங்க அப்படின்னு அதெல்லாம் சமர்ப்பிச்சா. அப்ப பெருமாள் குசல பிரஷ்னம் பண்ண, கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபஹ கச்சித்தே நியத குரோதஹ ஆகாரஸ்ச தபோதனே. அழகா குசல பிரஷ்னம் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ண. தடையெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் இருக்கா, தபஸ் நன்னா நடந்துன்னு இருக்கா, ஆகாரங்கள்லாம் குறைஞ்சுன்னு இருக்கா, கோபம்லாம் ஒண்ணும் இல்லாமல் மனசை அடக்கி இருக்க முடியறதா, தபஸ் நன்னா நடந்துன்னு இருக்கா அப்படின்னு அப்படிதான் கேட்கிற சபரியம் கிட்ட போய். அப்ப அவர் சொல்றார், அத்திய பிராப்தா தபஸ்ஸித்தி, தபஸ் நடந்துன்னு இருக்கான்னா சந்தேகம் இல்லாம நடந்திருக்கு. அதுக்கு சாட்சி நீர் தான். தபஸுடைய பலனாக நீர் வந்திருக்கிறீரே. அத்தியமே சபலம் ஜன்ம குரவஸ்ச சுபூஜிதாஹம், இன்னைக்குதான் என்னுடைய ஜென்ம சபலமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். சாதனம் சபரி தத்த பல மூலாபிலாஷினே அப்படின்னு வரும். பெருமாள் இதையும் ஆசையோட சாட்டாராம். சபரி கொடுத்த பழங்களை எல்லாம் இது வரைக்கும் ஏதோ பழமே சாப்பிடாதவர் மாதிரி 10 நாள பட்னி இருந்தவர் மாதிரி ஆசையோட சாப்பிடுற. அப்படி சாப்பிடும்போது இவர்கிட்ட என்ன இருக்கு? அதுவும் இல்லாமல் சபரி சாதாரணமானவர். குஹ பெருமான் கொடுக்கிற பழங்கள்லாம் அதெல்லாம் பெருமாள் வாங்கிக்க மாட்டேன்னு விட்டார். அப்படியே தொட்டு வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லல, போரும் குஹா அப்படின்னு விட்டார். ஆனா சபரி கிட்ட வாங்கிக்கிறார் எல்லாத்தையும். குகன் கிட்ட ஏன் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் வேண்டாம் கேட்டாரா, சத்திரியரா இருக்கிறபடினால கொடுத்து வாங்க மாட்டா வாழலாம். இன்னைக்கும் சத்திரிய வம்சத்துல நிறைய பேர் அந்த நியமம் வச்சுட்டு இருக்கா. ஒருத்தட்ட கேட்க மாட்டார்கள், ஒருத்தட்ட தானமாக எதையும் வாங்க மாட்டார்கள். அப்போ குஹப்பெருமான் கிட்ட நான் சத்திரிய ஜாத்தியில இருக்கிறபடினால நான் எதையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா சபரி பழம் கொடுக்கச்ச மாத்திரம் தட்டோட வாங்கிக்கிறார். வாங்கினா சாப்பிட்ற, சாப்பிட்டு திருப்தியா இருக்கார். ஏன் இப்ப மாத்திரம் அவர் கஷத்திரியர் இல்லையா அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி இப்ப ஈஸ்வர பாவத்துக்கு வந்துட்டேன். ஈஸ்வரனா இருந்து வாங்கிக்கிறேன். கஷத்திரியன் தான் வாங்கிக்க கூடாது, பெருமாள் வாங்கிக்க கூடாதுங்கிறது கிடையாது. பெருமாள் யாருக்கிட்ட வேணா எப்ப வேணா எதை கொடுத்தாலும் வாங்கிப்பார். பெருமாள் ஆசையோட கொடுத்தா போதும். அப்ப குஹன் கிட்ட பழங்கள்லாம் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னவர், கஷத்திரியன் சொன்னவர் இங்க வாங்கிட்டாருன்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, சபரி ஒரு ஸ்லோகம் சொல்றார். त्वयि देववरे राम पूजिते पुरुषर्षभे चक्षुषा सौम्येन पूतास्ति रघुनन्दन गमिष्याम् यक्षयान् लोकान् त्वत्प्रसादादरिन्दमानात्. त्वयि தேவாதி தேவனே, புருஷோத்தமனே, இந்த பழங்களை ஏற்றுக்கணுங்கிறார். பார்க்கலாம்.
ராமன் வந்திருக்கார் தசரத புத்திரன்னா இல்லாமல் தேவாதி தேவன் புருஷோத்தமன் சொல்லிட்டான். ராமாயணத்துல இவ்வளவு தைரியமா சொன்னவா யாரு? பெருமாள். மகர்ஷி எல்லாம் கூட கூடமா தான் சொல்லிட்டு இருக்கான். தெரிஞ்சா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் நீர் தேவதேவன், நீர் புருஷோத்தமன் அறிய வேண்டிய பழங்களை ஏத்துக்கணும்னா அப்ப பெருமாள் ஏத்துக்கணும். சத்திரியன் தான் ஏத்துக்க மாட்டார். அப்போ இவருடைய பாவத்தை பார்த்து பெருமாள் ஆனவர் உடனே அந்த ஈஸ்வர பாவத்தை ஏற்றுட்டார். இவர் மனசுல என்ன பாவம் இருக்குன்னு பார்த்தார். பெருமாளை ஈஸ்வரனா பார்க்கிறார். உடனே அவரும் ஈஸ்வர பாவத்தை எடுத்து விட்டார். பழங்கள்லாம் வாங்கிட்டார். மொத்தமும் எல்லாத்தையும் நல்லா அம்சைஞ்சார். அதுக்கப்புறம் ரொம்ப வினயத்தோட வித்யாவனை பண்றார் சபரி. சபரிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அங்க யாருக்கும் தெரியாது பெருமாள் தேவாதி தேவன்கிறது. சில மகரிஷிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சபரி மகரிஷி ஒண்ணு இல்லையே, காப்பி சபரி யாரோ ஒருத்தியே வரும். உமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டான்னா, இகதே பாவிதாத்மானோ குரவோ மே மகாவனே ஜுகவாம் சக்கரிஹேதுன்னு சபரி சொல்றார். எத்தனையோ மகரிஷிகளுக்கெல்லாம் சேவனம் பண்ணிருக்கேன் நான். எல்லாரும் இங்கதான் வந்தா. நீர் அங்கங்க காட்டுக்கு போனா மகரிஷி எல்லாம் செவி பொழியோ, அவெல்லாம் நேர சொர்க்கத்துக்கு போறான். இங்க வந்துட்டு தான் போறா. அவர்கள்லாம் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, உனக்கு கட்டாய மோட்சம் உண்டு, அதை பத்தி கவலைப்படாதே. ராமன் ஒருவர் அவரை பூஜிச்சுட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொன்னான். ஏன்னா மோட்சங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்க பெருமாள் வரும்போது இவரை பூஜிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அவர்கள் என்கிட்ட இன்னைக்கு சொல்லிட்டு போனாலும் அன்னிலேருந்து நான் நீர் எப்போ வருவீர்னு காத்துட்டு இருக்கேன். ராமன் வருவார், தேவாதி தேவனான ராமன் வருவார்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே சபரிக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ராமன் சாட்சாத் தெய்வம் தான் அப்படிங்கிறது ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா தான் புரியும். இல்லாட்டா எத்தனையோ கேள்விகள்லாம் வரும். அதுக்குதான் இந்த ராமாயண விசாரமே ஆரம்பிச்சிருக்கும் இப்போ. அதனால சபரிக்கு அந்த மாதிரி மகரிஷிகள்லாம் அனுகிரகம் பண்ணி சபரிக்காக சரணாகதி பண்ணிட்டார். நீ மேல மோட்சத்துக்கு வந்துருவன்னுட்டா. சபரியும் சித்தமா இருக்க, உங்க கூடயே வந்துடுறேன்னா. ராமன் ஒருவர் அவருக்கு சேவனம் பண்ணிட்டு வான்னா உடனே காத்துட்டு இருக்கேன். ஏன்னா மோட்சத்தை காட்டிலும் வசதியானது அப்படின்னு. ஆக இத்தனை விஷயம் இருக்கிற அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணா, ரொம்ப ஆதரவோடு கூட சபரியை கொடுத்ததெல்லாம் வாங்கி நன்னா அம்சம் செஞ்சுட்டு ததிச்சாமி. அப்புறம் பெருமாள் விடை பெற்றுன்னு போனோம் அந்த இடத்த விட்டு. இப்போ நடுவில் மறந்துட்டார், சீதா வியோகத்தை மறந்துட்டார், துக்கத்தை எல்லாம் மறந்துட்டார். இப்போ சபரி மோட்சம் ஆயிருக்கு. அப்போ விடை பெற்றுன்னு பெருமாள் போலாமான்னு கிளம்பணும். அந்த சமயத்துல சொல்றார் சபரி, நான் கிளம்பி போயிட்டு வரட்டுமா? ததிச்சாமி போகட்டுமா கேட்கிறார். ததிச்சாமி அபியனுஜாதா, கை கூப்பிட்டு கேட்கிறார், அடையன் விடை பெற்றுக்கட்டுமா? பெருமாள் தானே மேல காட்டுக்கு போறார். இது அவர் சபரியுடைய ஆசிரமம் தானே இது. அப்ப நீர் இங்கதானே இருக்கணும்னா, இல்ல இல்ல நான் இந்த சம்சாரத்தை விட்டுட்டு போட்டோமா கேட்கிறாரு. மோட்சத்துக்கு போட்டோமா? ததிச்சாமி அபியனுஜாதா தெக்து மேதத்து கலேவரம். சரீரத்துக்கு கலேவரன் பேர். இந்த கலேவரத்தை விட்டுட்டு நான் மோட்சத்துக்கு போறேன். எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கு அனுமதி பண்ணணும் அப்படின்னா. நல்ல வேடிக்கை பாருங்க. பெருமாள் தான் மோட்சம் கொடுக்க போறவன். நீ எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கல, நான் மோட்சம் போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்டுட்டார். நான் போனோம், சீக்கிரம் போனோம், எனக்கு அனுமதி கொடும் அப்படின்னா பெருமாள் பார்த்துட்டு இருக்கேன். சரி அப்படின்னு தலையை மாத்திரம் அசைச்சார். உடனே அக்னியை மூட்டி அனுஜாதாது ராமேன ஹுத்வா ஆத்மானம் ஹுதாசனே ஜலத் பாவக சங்காசம் சொர்க்கமேவ ஜகாமஹ திவ்யாபரண சயுக்தா திவ்ய மால்யா அதுலேபனாம். அக்னியை மூட்டினா அக்னிக்குள்ள அப்படியே பிரவேசம் பண்ணார். அங்கிருந்து திவ்ய ஆபரணங்களோட கூட திவ்ய மால்யங்களோட மேல வந்தார். மேல அப்படியே சொர்க்கம் போனார்னு வந்திருக்கு. சொர்க்கம்னா மோட்சம்னு அர்த்தம் இல்லையா, மோட்சத்துக்கே போய் சேர்ந்தார். சுவாமி அவன் தேமஹிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதாங்கிற. சபரி மோட்சத்துக்கு பெருமாள் சாட்சியா தான் இருக்க, மோட்சம் கொடுத்ததா இல்ல. சபரி மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் பெருமாள். அவ்வளவுதான், வெறுமை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். மோட்சம் கொடுக்கறதே இவர் தான். இவரை கூட லட்சியம் பண்ணாம போற இவர் சரின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன காரணம்னா, அவன் ஜமஹிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷம்.
முனிஜனங்களை எல்லாம் ஆச்சாரியர்களை எல்லாம் பஜனம் பண்ண அப்படின்னாலே அந்த பிரபாவத்தினாலே இவர் மோட்சத்துக்கே போறார் அவர். ஏன்னா சித்திர் பவதிவா நவயதி சம்சயோச்சித சேவினாம் நசம்சயஸ்து தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம். பெருமாளை சேவிச்சா மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனால் ஆச்சாரியர்களை ஆசிரிச்சா கட்டாயம் மோட்சம் கிடைக்கும். பசுர் மனுஷ்ய பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சரையாக. ஒரு ஆச்சாரியனை ஆசிரிச்சு மனுஷன் தான் இருக்கணும் இல்ல, ஆச்சாரியன் பக்கத்துல இருந்தா ஒரு பூனைக்கு கூட மோட்சம் கிடைக்கும், ஒரு யானைக்கு கூட மோட்சம் கிடைக்கும், ஒரு பசுமாடுக்கு கூட மோட்சம் கிடைக்கும் ஆச்சாரியர் நினைச்சார்னா. ஏன்னா ஆச்சாரிய நிஷ்டான்னு ஒண்ணு இருக்கேன். அப்ப அதுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைச்சிடும் அப்படிங்கும் போது மனுஷாளுக்கு கிடைக்க கேட்பான். அதனால சபரிக்கு மோட்சம் கொடுக்கச்ச சாட்சியா இருக்கார் பெருமாள். சபரி மோட்சத்துக்கு போனாருங்கிறதுக்கு சாட்சி இவர். மோட்சம் தான் போனாரா, சீவைகுண்ட தான் போனாரா தெரியுமான்னா இவர் தான் சாட்சி, பெருமாள் தான் சாட்சி. ஏன்னா போயிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனார், பெருமாளே சாட்சி. வேற இடத்துக்கு போறதால இவர் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சரி நீ எங்கேனா போன்னு சொல்லுவார். ஆனால் தன்னுடைய சீவைகுண்ட லோகத்துக்கு சபரியை போறத இவர் பார்த்துட்டு இருக்கார். அப்போ கடைசியா ஒண்ணு கேட்கறாரு, சபரி கிளம்புறாரு இல்லையா, அங்கிருந்து அங்க போய் என்ன பண்ண போறேன், சீவைகுண்டம் போயினா தேஷாம் இச்சாம் யகம் கந்தும் சமீபம் பாவிதாத்மனாம் அப்படிங்கிற, எனக்கு இந்த கதியை கொடுத்தவா எங்க ஆச்சாரியன் தான், அவ இருக்கிற இடத்துக்கு போகிறேன். பெருமாளே நேரம் வந்திருக்கச்ச கூட ஆச்சாரியர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், அதனால எனக்கு அபியர்ஞானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லச்ச பெருமாள் அர்ச்சிதோகம் யதா பக்தியா கச்சகாமம் யதா சுகம், நல்லா தாராளமா போயிட்டுவான்னு சொல்ற. பெருமாளையே அனுப்புறதான் என்ன சொல்லி அனுப்புற, அனுமதி கொடுக்குற. ஆனா சபரியானவர் மோட்சத்துக்கு போற. ஒருத்தர் மோட்சத்துக்கு போனோம்னா அதுக்கு சாட்சி பெருமாள் தானே, வேற யார் சாட்சியா இருக்க முடியும்? வேற மோட்சத்துக்கு போனாரா எங்க போனாருங்கிறதுக்கு வேற யார் சாட்சியா இருக்க முடியும்? அதனால பெருமாள் சாட்சியா இருக்காருன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான்னா, ஆச்சாரிய ஆசிரிய பலத்தினாலே அவர் சாட்சாத்தாக மோட்சத்துக்கு போகச்ச பெருமாள் அந்த மோட்சத்தை கொடுப்பவர்ங்கிறத அப்படி சொல்ற. ஆனா ஆச்சாரியன் தான் கொடுக்கிற, பெருமாள் சாட்சிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. ஆக இந்த இடத்துலயும் ஈஸ்வர பாவனையில பெருமாள் இருக்க. ஏன்னா இதுவும் பக்த ஜன தாட்சியம் மாதிரிதான். இப்படியாக எதுபாஸ்ரயாஸ்ரயாகான்னு வரும் பாகவதத்துல, பகவானை ஆசிரியத்தவர்களை காட்டணும், பகவானை ஆசிரியத்தவர்களை ஆசிரியத்தவர்கள்லாம் கிராதகூனாக, அவ என்னென்ன மோசமானவளா, எந்த ஜாத்தியில பிறந்தவாளோ, இன்னும் தெரியாதவாளோ, எதுவா இருந்தாலும் அவ மோட்சத்துக்கு போயிடுவாளே. பகவத் ஆசிரியவம் கழு பகவத் ஆசிரித பிரபாவகான்னு ஒரு இன்னொரு இடத்துல பாகவதத்துலாம் பகவான். ஏன்னா ரகுகணன் ஒரு மோட்சத்துக்கு போயிட்டான். ஜடபரதரை ஆசிரிச்சவன் ரகுகணன் ஒரு ராஜா, அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். ஆனா ஆச்சாரிய ஜடபரதருக்கு லேட் ஆயிடுச்சு, இவன் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டான். என்னன்னு கேட்டான், ஜடபரதர் பகவான் ஆசிரிச்சார், ஆனா ரகுகணன் அவர் ஆசிரிச்சார், இவன் மோட்சத்துக்கு போயிட்டான். சுலபமாக ஆச்சரியமா வரும் ஸ்ரீமத் பாகவதத்துல. ஜடபரதர் 3 பிறவி எடுத்தன்னு வரும். முதல்ல ஒரு ராஜாவா பிறந்தா, அதுக்கப்புறம் ஒரு மானாக பிறந்தா, அதுக்கப்புறம் ஒரு யோகியாக பிறக்கிறார். ரகுகணன் ராஜாவா இருந்தான், ஜடபரதரை ஆசிரிச்சு மோட்சத்துக்கு போனான்றது சரித்தம். அதனாலே அந்த சபரியானவர் தனக்கு உபாயமும் தனக்கு உபேயமும் எல்லுமே ஆச்சாரியன் திருவடிகள் தான். அத்திர பரத்திரஜாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம்னு ஆளவந்தார் சொல்றார். இங்க மாத்திரம் இல்ல, எனக்கு சீவை கொண்டம் போனாலும் நாதமுனிகள் திருவடிகளே சரணம்ங்கிறார். அந்த மாதிரியாக சபரி இருந்தபடினாலே சபரி மோட்சம் கிடைத்தது. அதுக்கு சாட்சியாக பெருமாள் இருக்கார். அவன் தேவகவம் முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு சொல்ற. ஆக ஆரண்ய காண்டத்திலே பெருமாள் தன்னுடைய ஈஸ்வர பாவத்தை ஏற்றுக்கொண்டு 2 ராட்சசர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தார். 2 பேருக்கு மோட்சம் அப்படிங்கிற ஆச்சரியமான வைபவத்தையும் கொடுத்தார். அதுக்கு ஏற்ற மாதிரியான அவர்களுடைய வைபவமும் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்ப்போம். இல்ல சரணாகதியை வச்சுட்டுதான் 2-3 சம்சயம். ராமாயணத்திலே மொத்தம் சரணாகதி சாஸ்திரம் தான். சரணாகதியை வச்சுட்டுதான் பல சம்சயங்கள்லாம் வரும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆச்சரியமாக ஸ்ரீமத் ராமாயணத்துக்குள்ளேயே சமாதானம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்துல முக்கியமான விஷயம் வாலி வதம். அது பெருமாள் ஏன் பண்ணார், அதை பண்ணினா அது தோஷம் இருக்கா இல்லையாங்கிற விசாரம் எப்படி, அதுக்கு என்ன சமாதானம், அது எல்லாத்தையும் பார்க்கலாம்.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः। गो ब्राह्मणेभ्यः सुखमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ति तनूजाय सार्वभौमाय मङ्गलम्। कवितार्किकसिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरवे नमः।